உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரத்னவேல், டேய் ரத்னவேல், வெளியில வாடா. ரத்னவேல், வாடா வெளியில. ஏய், என்ன? என் தங்கச்சி ஜானகியை சந்தேகப்பட்டியா? அந்த புள்ளைய சந்தேகப்படுறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? கறந்த பால் மாதிரி சுத்தமானவடா என் தங்கச்சி. அவளை போய் சந்தேகப்பட்டிருக்க? நீலா மனுஷனாடா? ஜானகி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பொண்டாட்டிய கிடைச்சதுக்கு போன ஜென்மத்துல நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனா நீ யாரோ ஜோடிச்ச பொய்ய நம்பி என் தங்கச்சிய சந்தேகப்பட்டிருக்க. இதுக்கான பலனை நீ நிச்சயம் அனுபவிப்ப. தேவராஜ், விட்டா ஓவரா பேசிட்டு போற போக்குல யாரோ ஜோடிச்ச பொய்ன்னு சொல்ற. அப்படின்னா என் தம்பி அவன் கண்ணால பார்த்தது பொய்ன்னு சொல்றியா? ஆமா, பொய்தான். ஏனா என் தங்கச்சிய பத்தி அந்த ஆண்டவனை வந்து தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ நம்பலனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாக்கடைய சந்தனம் நான் சொல்ல முடியும்? வேதநாயகி, போதும் நிறுத்து. இதுக்கு மேல என் தங்கச்சிய பத்தி தப்பா பேசுன உன் தலை தனியா போயிடும். ஏய், யார பார்த்து என்ன பேசுற? யார பார்த்து தலை தனியா போயிடும்னு சொல்ற? தொலைச்சிருவன், தொலைச்சு போடா வெளிய. டேய், எப்பவும் அக்காவோட சதியை புரிஞ்சிக்காம ஜானகியை சந்தேகப்பட்டியோ அப்பவே உனக்குள்ள இருந்த மனுஷன் செத்துட்டான்டா. நமக்குள்ள இருந்த உரமும் செத்து போச்சு. ஒன்னே ஒன்னு சொல்றேன்டா, வேணும்னா குறிச்சு கூட வச்சுக்கோ. ஜானகி மாதிரி ஒரு பொண்ணு சந்தேகப்பட்டதுக்கு நிச்சயமா நீ ஒரு நாள் வருத்தப்படதான் போற. அதுக்கான விலையை நீ கொடுத்தேதான் ஆகணும். ஏய், முதல்ல விட்டு விட்டு வெளியே போடா. ஏய், ஓடாங்கற. போடா டேய், ஏன் தலைய தனியா எடுத்துடுவியா? அடுத்து இந்த வேதநாயகி ஆட போற ஆட்டத்துல மொத்த குடும்பமும் என்ன ஆக போகுதுன்னு பாரு. ரத்தனவேலு இந்த அளவுக்கு மாறுவான் நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? என் மனசுல அவன் மேல இருந்த மதிப்பையும் மரியாதையும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே நான் அவனை ஒரு மனுஷனாவே மதிக்க போறதில்ல. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேதநாயகிதான். அவளோட ஊழல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மாமா கிட்ட சொன்ன. அவளுக்கு கிடைக்க வேண்டிய பதவியை கிடைக்க விடாம பண்ணிட்டால. அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி என்ன வீட்டுல இருந்து வெளியில தள்ளிட்டா. எனக்கு அது தெரியுமா? ஆனா ரத்தனம் இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பா? உன்னை போய் தப்பா நினைக்க அவனுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அத நினைக்கும் போதுதான் எனக்கு ஆத்திரமா வருது. அண்ணே, நான் தான் சொல்றேன்ல, இப்ப அவரு மூளை முழுக்க வேதநாயகி விஷமா மாத்தி இருக்கான். அந்த விஷம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நாம யாரு பேசுறதும் புரியவே போறதில்ல. இப்ப கூட நீதாமா அவனை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்க. வேதநாயகி என்ன வேணாலும் சொல்லட்டும், அவன் எப்படி உன்னை தப்பா நினைக்கலாம்? அப்புறம் இவ்வளவு வருஷம் நீ அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? எப்படி அவருக்கு புரிய வைக்க போறேன்னு தெரியலன்னு. வள்ளிய வேற அவங்க கூடவே வச்சுக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையில வள்ளி பாதிக்கப்படக்கூடாதுன்னு அதானே இப்ப என்னோட ஒரே கவலை. அண்ணே, இன்னொரு முக்கியமான விஷயம், மாமாக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவாருன்னு. இது ஐயாவுக்கு தெரியாம எப்படிமா மறைக்க முடியும்? கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிடும். ஹலோ சார், நான் சக்திவேத ஐயா ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். ஐயா உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றாரு. நீங்க உடனே கட்சி ஆஃபீஸுக்கு கிளம்பி வாங்க. ஓகே, சரிங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். யாருன்னு? ஜானகி. சக்திவேல் ஐயா ஆபீஸ்ல இருந்து தான் போன் பண்ணாங்க. ஐயா உடனே என்ன வர சொன்னாரா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணே, சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. இப்போதைக்கு மாமாக்கு எதுவும் தெரிய வேணாம். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன்.
ஏய் ஏன் இப்படி பயந்து போயிட்டு இருக்க? உள்ள. என்ன உள்ள? ஐயா ஏய் ஐயா 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 யோ தப்பிச்சு போயிட போறேன் வாயா சீக்கிரம் வாங்க யோ கான்ஸ்டபிள் இவன் கையில ஹேண்ட் கப் போடியா ஓகே சார். என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? நான் எதுவும் பண்ணலையே சார். நாங்கெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு என்ன மசாஜா பண்ணிட்டு இருந்த துண்டால கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு மாட்டிக்கிட்ட உடனே தெரியாத மாதிரி நடிக்கிறியா ராஸ்கல்? ஐயோ சார் சொன்ன கேளுங்க, நான் எதுவுமே பண்ணல. எனக்கு முன்னாடி வந்த யாரோ தான் ஐயாவை கொலை பண்ணிருக்காங்க. யோ என்னையா சும்மா கதை சொல்லிட்டு இருக்க? யோ உன்னை எழுதிட்டு போயா? ஓகே சார். யோ சார், நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, கேளுங்க, நான் நான் ஆம்புலன்ஸ் எதுவும் ஃபோன் பண்ணிட்டு வரேன். பண்ணல. தம்பி, நம்ம அப்பாவை இந்த தேவராஜ் அநியாயமா கொன்னுட்டான்பா. நீ அவனோட தங்கச்சியை வீட்டை விட்டு அனுப்புன கோவத்துல நம்ம அப்பாவை இவன் கொன்னுட்டான். இந்த படுபாவி. இவனை சும்மாவே விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாதுப்பா. அப்பா 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 மேடம் மேடம் இருங்க, பாடி யாரும் தொடக்கூடாது. ஐயோ அப்பா, கடவுளே, ரத்னம் அநியாயமா நம்ம அப்பாவை கொன்னுட்டான். அண்ணனு தங்கச்சியுமா சேர்ந்து நம்ம அப்பாவை கொன்னுட்டாங்கடா. அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்கள சும்மா விடக்கூடாது. இது பாரு, நீ அவனை எதுவும் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நானே என் கையால அவனை கொன்னுடுறேன். அப்பதான் நம்ம அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். அப்பா டேய் பாவி, அநியாயமா எங்க அப்பாவை கொன்னுட்டியேடா. விடுங்க டேய் விடுங்க மேடம், கோர்ட்ல வந்து பேசிங்க, கையெடுங்க. ஆத்திரம் அடங்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.